டெம்பரேச்சராக தான் இருக்குது. மக்களே தூங்கா நகரம் வந்துட்டோம். லெமன் ஜிஞ்சர் டீ. உளுந்தூர்பேட்டை டோலு. மணி வந்து 1 மணி ஆகுது. டீ குடிக்க வந்துருக்கோம். டீ குடிச்சுட்டு அப்படியே கண்டினியூ பண்ணலான்ட்டு. வலை சார் ஜெரிக்கு வந்தோம். வெல்கம் டு அவர் சேனல். அவர் கொஞ்சம் மசாலாவில் இருக்காது, அதனால தான் என்ன வாங்கினீங்க? டீ. ஆவின் டீ. அப்பா ஓகே, டீ குடிச்சிட்டு மீட் பண்ணுறேன். 2 hours later. இல்லை கரெக்டாக பார்த்தீங்கன்னா சமயபுரம் டோலு அங்கே இருக்கோம். லெமன் ஜிஞ்சர் டீ. ஸோ டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மணி 2:30. எத்தனை பண்ணி போய் சேருவான்னு தெரியல. அண்ணன் தான் போட்டு கொடுத்தாரு. அதாதா வா இது வேற மாதிரி இருக்காது. மணி பார்த்தீங்கன்னா 4:45. கரெக்டாக வந்து மதுரை அவுட்டர் ரிங்கில் இருக்கோம். நேராக வந்து அவுட்டர் ரிங்கில் போய் திருமங்கலம் பிடிச்சி ஸ்ரீவில்லிபுத்தூர் அந்த வழியாக போய் குற்றாலம் ரீச் ஆகலாம். ஒரே ஆட்டம் தான் மக்களே. தூங்கா நகரம் வந்துட்டோம். ஆனால் உள்ள போல பைபாஸில் ஏறி நேராக குற்றாலம். ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, சென்னையிலேருந்து குற்றாலம் வரைக்கும் போயிட்டுருக்கோங்க. அந்த ரோட் ட்ரிப் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ இப்போ பார்த்தோம்னா நான் ஆல்மோஸ்ட் மதுரை தாண்டி மதுரை திருமங்கலம் தாண்டி ஸ்ரீவில்லிபுத்தூர் கிட்டே இருக்காங்க. இதுக்கு முன்னாடி அந்த கிளிப்லாம் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் வந்து நைட் ட்ராவல் பண்ணது. இது பார்த்தீங்கன்னா ரோடு வேலை நடந்துகிட்ருக்கு. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். அது வரைக்கும் பாருங்கள் நம்ம காரு. ஸோ குற்றாலம் போகிறோம். குற்றாலம் போய்கிட்டு இன்னொரு இடத்துக்கும் போகிறோம். அது என்ன பிளேஸுன்ட்டு இந்த வீடியோவோட எண்டில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ வீடியோவை கண்டினியூஸாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. கரெக்டாக டைம் இப்போ வந்து
7:45 ஆகுது. எங்கே இருக்கோன்னா குற்றாலத்துக்கு ஒரு 1/2 hour முன்னாடி இருக்கோம். இந்த ஊர் பேர் சிந்தாமணி. ஆக்சுவலாக வெஸ்டர்ன் காட்ஸ் தெரியுதுங்களா? வெஸ்டர்ன் காட்ஸ் கிட்டே இருக்கோம். ஏன் இங்கே ஸ்டாப் பண்ணோன்னா பெட்ரோல் போடுறதுக்கு, பெட்ரோல் ஃபுல் பண்ணிட்டு போடுறதுக்கு தான். அண்ட் தென் காலைக்கடன் பிடிக்க வேண்டியதாக இருந்தது. சரி ஒரு டீயை போட்டு ஆரம்பிப்போன்ட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் காட்ஸ் தெரியும். அழகாக இருக்கு. ஸோ பசங்களாம் வந்து அங்கே டீ குடிச்சிட்ருக்காங்க. பெட்ரோல் ஃபில் பண்ணியாச்சு. டீ குடிச்சிட்டு டவுன்லோட் பண்ணிவிட்டு கிளம்ப வேண்டியதுதான். நெக்ஸ்ட்டு வந்து மீட் பண்ணுறோம்ல, எல்லா வேலையும் முடிச்சுட்டு. A few moments later. போட்டோ எடுக்க சரி ஒரு மாங்க வாங்கணும். தண்ணி வருதா? உள்ள தண்ணி வருதா? பாலருவி ஃபால்ஸ் போகிறோம் கைஸ். ஸோ இப்போ நம்ம கார் அங்கே தான் நிற்குது. அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்போ வந்து பாலருவியில் வந்து போய் ஒரு என்ஜாய்மெண்ட் போட போகிறோம். ஸோ என்ஜாய்மெண்ட் போட்டுட்டு நம்ம அந்த வந்து ஒரு குற்றாலம் ஃபீல் பார்த்தோம்ல, அது அப்புறம் இப்போ வந்து பாலருவி ஃபால்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டே சூன். ஸோ இப்போ வந்து பாலருவி ஃபால்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கான ரோடு தான் இது. நீங்கள் உங்களுக்கு நான் ரோடை காட்டுறேன் பாருங்கள். சார் இறங்கு. உள்ளே போயிடலாம். ஆக்சுவலாக நம்ம வந்திருக்கிறது பாலருவி ஃபால்ஸு. ஏன் வந்து குற்றாலத்தில் குளிக்கல அப்படின்னா, குற்றாலத்தை செம கூட்டம், வேஸ்ட்டு குளிக்கிறது. நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். இன்ட்ரடியூஸ் பண்ணிங்களா? ஓகே. குற்றாலத்தில் எல்லா ஃபால்ஸ்லேயும் செம கூட்டங்க. அதனால் அங்கேருந்து ஒரு 3/4 மணி நேரம் ட்ரைவில் கேரளாக்குள்ளே, அதாவது டுவர்ட்ஸ் செங்கோட்டை உள்ளே வந்திருக்கோம். ஸோ இது பாலருவி. இடம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்படியே ஸோ நம்ம கார் அங்கே நிற்கிது. பாலருவியில் வந்து நம்ம உள்ள ஃபால்ஸில் போய் குளிக்க போகிறோம். குளிச்சுட்டு நேராக இங்கேருந்து வாகமன் போகிறோம். வாகமன் போய் இன்றைக்கி ஸ்டே. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவிலேருந்து உங்களுக்கு வாகமன் தான் வரும். குற்றாலத்தில் ஏன் குளிக்கணும்னா அதுதான் சொன்னேனுங்களே, ரொம்ப கூட்டங்க. நைட்டு ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணிட்டு வந்தோம், அதனால செம்ம டயர்டு. ஸோ கூட்டத்தில் குளிக்க வேணான்ட்டு இங்கே பாலருவிக்கு வந்துட்டோம். உள்ளே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். இடம் ரோடு கிளிப்பு கொஞ்சம் வேணாம், வேஸ்ட் ஆகும். கிளிப்பு கொஞ்சம் வேஸ்ட் ஆகும், அதனால தான் சொல்கிறேன். பரவாயில்ல. நைட்டே போட்டுருவீங்களா?
ஆல்ரெடி சொல்லிட்டான், நான் உங்களை இன்ட்ரடியூஸே பண்ணலடா அப்படின்ட்டு. நான் வீடியோ தான் நான் தான் பார்த்தேனே. அப்புறம் தான் நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன், தெரியல. அதே மாதிரி டீமில் எல்லாரையும் பண்ண சொல்லு. அதிலே അങ്ങോട്ട് പോയി പറഞ്ഞു. முன்னோட்டம் இல்லையா? മുന്നോട്ട് പോയാൽ അവിടെ വണ്ടിയെല്ലാം നിറഞ്ഞു കിടക്കുക. பார்த்துட்டு வரோம். இல்லை முன்னோட்டு போச்சு சேச்சி, முன்னோட்டு போச்சு. ശരി. சரி. சத்யா ரமேஷ் கியூ ஏரியாவா? அன்பே இங்க பாரு, இங்க பாருடா. இங்கே டோக்கன் எடுக்கணுமா? பார்த்து இல்லையா? டோக்கன் எடுக்கணும் நினைக்கிறியா? ஐயோ டோக்கன் எடுக்குமா? இந்த வண்டியில் போடா. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் வெஹிக்கிள்ஸ் அலோடு இல்லை. ஸோ வந்து இந்த ஃபால்ஸ் போகணுன்னா ஒன்லி ஃபார் கேரளா கவர்மெண்ட்டோட ஃபால்ஸ் அந்த வெஹிக்கிள்ஸ் தான் அலோடு. ஸோ அந்த வெஹிக்கிள்ஸ்க்கு வந்து வெயிட் பண்ணி தான் நம்ம போகணும். ஸோ ஓவர் க்யூடாக இருக்குது. ஸோ அந்த க்யூட் பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கே தெரியும். அந்த பார்த்துக்கோங்க, ஓவர் க்யூடு. ஸோ குற்றாலம் மாதிரி தான் நம்மளுக்கும். க்யூ ரொம்ப ஓவராக இருக்கனால வெஹிக்கிள் பார்க்கிங் ரொம்ப சார்ஜ் ஆகும். ஸோ நம்ம வந்து வாகமனில் போகிறனால வாகமனுக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆகும் நம்ம போகிற டைம். அதனால் இந்த இதோட நான் கிளிப் ஸ்டாப் பண்ணுறேன். நீங்கள் அதை கிளிப் பார்த்துக்கோங்க. இதான் வந்து நாட் த்ரோ வேஸ்ட் அண்ட் பிளாஸ்டிக்ஸ். ஓகே, ஸோ இதில் வந்து என்னென்ன இருக்குதுன்னு நான் வந்து உங்களுக்கு காட்டிடுறேன். ஜீப்ஸு, போட்டிங்கு, அப்படி நிறைய இருக்குது. ஸோ டைகர் ரிவர் ஃபாரஸ்ட் தான் இது, தென்மலையோட ரிவர் ஃபாரஸ்ட். புனனூர் ரிவர் ஓகே ஃபால்ஸ், அந்த ஃபால்ஸ் தான். ஸோ நம்ம வந்து இப்போ வந்து போக முடியாது, ரொம்ப க்யூ அதிகமாக இருக்கிறனால உங்களுக்கு இதோட ட்ராப் பண்ணிக்கிறேன், நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஓகே, தேங்க்ஸ் கைஸ். ஸோ ரிட்டர்ன் பேக் வந்து நம்ம போகிற வழியில் ஏதாவது ஒரு ஃபால்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதில் மீட் பண்ணுவோம். அந்த ஃபால்ஸ் மீட் பண்ணுற அளவுக்கு நம்ம வந்து ஒரு கிளிப் ஒரு ஜாயின் பண்ணிப்போம். கூட்டத்தை மட்டும் பார்த்துக்கோங்க, கூட்டம் ரொம்ப ஒரு ஸோ சாட்டர்டேஸ்னால ரொம்ப கூட்டமாக இருக்குது அதிகமாக. ஸோ அதனால தான் நம்ம இந்த ஃபால்ஸ் அட்டன் பண்ண முடியல. சரி, போகிற வழியில் ஏதாவது ஃபால்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம ஜாயின் பண்ணிப்போம். ஓகே, தேங்க்யூ, பாய். ரோட்லேயே ஒரு சின்ன ஃபால்ஸ் ஒன்று பார்த்தோம். ஸோ அவ்வளோதான், குளிக்க போகிறோம். அப்படியே திருப்பி காட்டோம் பாருங்கள். பார்த்தீங்களா? ஆமாம், சாவி பத்திரம் மச்சான். நீ போய்ட்ட பத்திரம் சாவி. சரிடா, நான் பார்த்துறேன். நான் எத்தனை வரும் பிடி இல்லைடா. ஏய் ரமேஷ் நான் எத்தனை ஒரே நிமிஷம்டா. எத்தனை மொத்தம் எத்தனை வந்துடும்டா? எவ்வளோ கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்டா. ரொம்ப நல்லா ரோட் சைடில் இருக்கிற ஃபால்ஸில் குளிக்க போகிறோம். பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குது. ஒரு சின்ன ஃபால்ஸுங்க, தண்ணி செம்ம ஃப்ரெஷ்ஷு, ஆனால் செம்ம ஜில்லுன்னு இருந்தது. செம்ம புளிங்க.
கோப்ரோவில் வந்து மைக் இருக்கு, அதனால வந்து உள்ளே எடுத்துகிட்டு போக முடியல. ஏன்னா கோப்ரோ வந்து உள்ளப்பா நீ உள்ள போகணும். பசங்க என்ஜாய் பண்ணுறாங்க பாருங்க. பார்த்து பார்த்து. நம்ம ரெஃப்ரெஷிங்காக இருக்குது. சோப்பு போடுறான். விவசாயியை பாதுகாக்கிற ஒரு பெரிய அப்படியே போங்க போங்க. அருவியில் புளிக்க போகிறோம் குளிக்கிறதுக்கு மறுபடியும் மீண்டும் மீண்டும் சொல்லுங்க. மீண்டும் மீண்டுமா? அருவி ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க. சூப்பராக இருக்குங்க. ஆக்சுவலாக குற்றாலத்தில் செம்ம கூட்டம் முடியல. அதுக்கு இது எவ்வளோ பெஸ்ட்டு. 100% சாட்டிஸ்ஃபைட். குற்றாலம் மிஸ் ஆகி பால் அருவி மிஸ் ஆகி ஸோ இந்த குட்டி அருவியில் வந்து குளிச்சிட்டோம்னா குளிச்சுட்டு வரானுங்க. பேர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதா நம்புறேன். அது ஃபைனலா இப்போ இல்லை ஃபைனலா இன்ட்ரடியூஸ் பண்ணலான்னு வச்சுக்கிறாங்க. இப்போ செம்ம அறிவுங்க. ஒரு 1 hour குளித்தேன். சூப்பராக இருந்தது. அப்படியே பாருங்கள், சின்ன அருவி தான், நல்ல ஃபோர்ஸ். சின்ன அருவி தான், நல்ல ஃபோர்ஸ் மக்களே. ஸோ நெக்ஸ்ட்டு அப்படியே வாகமன் போகிறோம். இங்கேருந்து 3 hours காட்டுதுங்க. மணி வந்து இப்போது 2 மணி ஆகுது. 5:30 ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ லஞ்ச் வர சாப்பிடல இன்னும் நாங்கள். ஐயப்பன் டெம்பிள் இல்லைங்க, முருகர் கோவில் தெரிஞ்சுங்களா? முருகர் கோவில் இருக்குது. சூப்பராக இருக்குங்க. ஆக்சுவலாக இங்கே மான்சூன், வெஸ்டர்ன் காட்ஸில் வந்து மான்சூன். அது கிளைமேட் சூப்பராக இருக்காங்க. மழை கிடையாது. ஈவினிங்க்கு மேலே மழை வரும்னு நினைக்கிறேன். ஸோ என்ஜாய் பண்ணுவோம். சிக்கன் பீட் தான்டா. பீஃப் பிரியாணிக்கு கேரளா ஸ்பெஷல் இல்லை கேரளா இப்படிதான் தரும். சாப்பிட்டு
வெளியேற்றம் உண்டு வெளியேற்றம் உண்டு இங்கே எத்தனை சென்னையில் இருக்கும் பிரியாணி மாதிரி இல்லை இது உள்ள வந்து உப்பு மாதிரி வச்சுருக்காங்க பிரியாணியானோ நான் வந்து சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் சொல்லுவேன் பால்ஸில் ஊற்றி விட்டோன்னே அம்மா போட்டீங்க ஆமாம் எனக்கு வந்து சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் பண்ணிருக்கேன் வந்து சென்னையில் இருக்காங்க சூடாக இருக்குங்க சூடாக இருக்குப்பா சூடாக இருக்கு அதிக மாட்டாங்க அந்த சிக்கன் 65 சொல்லுவோம் சிக்கன் 65 இல்லாமல் அப்பளத்தோடு கொடுத்துருவாங்க தெரியுதுங்களா அப்பளம் வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து சிக்கன் 65 அடுத்தது வந்து பரோட்டாவும் பீஃபும் வந்து பரோட்டா இது பீஃப் கறி சாப்பிட்டு கட்டுச்சு பரோட்டாவோட டேய் பரோட்டாவோட இது சாப்பிட்றாத വലിയ ഐഡിയ ഉണ്ടാ വലിയായിട്ടുണ്ട് டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஸ்பெஷலு பரோட்டா பீஃப் கறி இங்கே பாருங்க இந்த ஹோட்டல் பின்னாடி எப்படி இருக்கு அப்படியே பேக் சைட் ஃபுல்லாகவே சீனரிங்க சூப்பராக இருக்கும். ஸோ மக்களே சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஒரு சூப்பரான சாப்பாடு, செம்மையான ஒரு லெமன் ஜூஸு முடிச்சுட்டு நம்ம வண்டியில் ஒன்று கீழே அந்த இந்த ஹோட்டலில் தான் சாப்பிட்டோம். இந்த ஏரியா எங்கன்னா தென்மலா, அதாவது குற்றாலத்துலேருந்து செங்கோட்டை வழியாக தென்மலா வந்திருக்கோம். இதுலேருந்து அப்படியே வாகமன் போகிறோம், டுவர்ட்ஸ் வாகமன். ரொம்ப லேட் ஆயிடுச்சு, ஆனால் பரவாயில்ல லேட்டானா ஒன்றா ஆஃபீஸ்க்காக போகிறோம். இங்கே பாருங்க எனக்கு பேக் சைடு எப்படி இருக்குன்ட்டு. சூப்பரான ஒரு சீனரியில் அருமையாக இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து வாகமன் கிளம்பிட்டோம். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நேற்று நைட்டு சென்னையில் ஸ்டார்ட் பண்ணுதுங்க 8 மணிக்கு. மணி இப்போ வந்து 3 மணி ஆகுது மதியானம், மறுநாள் மதியானம் 3 மணி ஆகுது. தூங்கவே இல்லை, கண்டினியூஸாக ஓட்டிகிட்டு வந்தேன். ஸோ ஏன்னா குற்றாலத்தில் குளிக்கலான்ட்டு, ஆனால் குற்றாலத்தில் எப்பா லைனில் விட்டுக்கிட்டு இருக்காங்க, செம்ம ரஷ்ஷு. சரி பழைய குற்றாலம் ஓல்டு குற்றாலம் போகலான்னு பார்த்தா ஓல்டு குற்றாலத்தையும் செம்ம ரஷ்ஷு. சரி நேராக இந்த பால் அருவி அதுக்கு வந்தோம். அதுலேயும் பார்த்துருப்பீங்க நீங்கள், அதுக்கும் செம்ம ரஷ் இருந்தது. இந்த எண்டு அந்த குட்டி ஃபால்ஸில் குளித்தோம், இந்த ரோட் சைடில் இருக்கிற ஃபால்ஸ். ஆனால் ஒர்த்து சூப்பராக இருந்தது. நல்லா நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. குளிக்கணும்னா ரொம்ப
இதுவாக இருந்துச்சு. என்ன சொல்கிறது, டயர்ட்லாம் போச்சு. ஏன் ஒரு ரஷ் இல்லாமல் என்ஜாய்மெண்ட்டாக பண்ணிக்கலாம் ஜாலியாக. அவ்வளோ ஆலப்புழா போகுது. தூத்துக்குடியிலேருந்து ஆலப்புழா போகிற பஸ்ஸு. நம்ம தமிழ்நாடு வண்டி அலப்பி போகுது தூத்துக்குடியிலேருந்து. ஓகே மக்களே, அப்படியே மெதுவாக கிளம்புறோம். நடுவில் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் உங்களுக்கு நான் காட்டுறேன். நெக்ஸ்ட்டு வாகமன் தான். காப்பி நாங்கள் ஆல்மோஸ்ட் வந்து வாகமன் கிட்ட வந்துட்டோம். இன்னும் ஒரு 5 to 6 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ இந்த பிளேஸில் பார்த்தோம், சூப்பராக இருந்தது. இந்த பாருங்க, ஒரு வேலி இருக்குது, ஒரு காட்டலாம் தான். வெதர் வந்து 17 டிகிரி. இப்போ மணி வந்து ஒரு 6:30 இருக்கும், ஈவினிங் ஒரு 6:30. 17 டிகிரி. இன்னும் வந்து கம்மியாகும், 15 டிகிரி வரைக்கும் நைட்டில் போகும்னு போட்டிருக்காங்க. 15 டிகிரி வரைக்கும் நைட்டில் வந்து போகும்னு போட்டிருக்கு. ஆக்சுவலாக மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, க்ளவுட்ஸ் எப்படி மூவ் ஆகுது பாருங்கள், ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுது. அங்கங்கே ட்ரெஸ்லிங் இருக்குது, அப்படியே மழை வந்து போகுது. சூப்பராக இருக்குது. இதுதான் வாகமன். நான் வந்து ஃபஸ்ட் டைம் வரேன். சூப்பராக இருக்குங்க. அந்தளவுக்கு, அதாவது ஊட்டி கொடைக்கானல் மாதிரி க்ரௌடு கிடையாது. ஆனால் கொஞ்சம் டிஸ்டன்ஸ். ஆக்சுவலாக நான் வந்து குற்றாலத்துலேருந்து வரேன். இதுக்கு எனக்கு ஆல்மோஸ்ட்டு 5 hours ஆச்சு. குமுளிலேருந்து வந்தீங்கனாலும் ஒரு 2 hours வந்துடலாம் குமுளிலேருந்து. ஸோ அப்படியே நீங்கள் அந்த வேல்யூ பார்க்கலாம், லைட்டிங் கம்மியாகுது. சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக அங்கே ஒரு ஃபால்ஸ் இருக்குங்க, என் கைக்கு நேராக. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, செம்மையாக மேலே அந்த ஹைட்லேருந்து அப்படியே கீழே கொட்டுது. சூப்பராக இருக்குது. இந்த ரோடு தான் போவோன்னு நினைக்கிறேன். அப்படியே அங்கே அந்த ரோட்டில் போய் அப்படியே அந்த மலைக்கு அந்த எண்டில் போகணும்னு நினைக்கிறேன். கிளைமேட்டு ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது. அந்தளவுக்கு வண்டியும் இல்லை பாருங்கள் ரோட்டில். ஸோ நெக்ஸ்ட் வந்து ரூமுக்கு தான் போகிறோம். ஆல்மோஸ்ட் 6:30 ஆகிடுச்சு. போகும்போதே வந்து டின்னர் வாங்கிட்டு போயிடலான்ட்டு பிளானு. உங்களுக்கு போய் நான் ரூம் வந்து காட்டுறேன். அதோட இந்த வீடியோவை முடிச்சுப்போம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சைட் சீயிங்லாம் பார்ப்பீங்க. ஸோ ரூமுக்கு போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன். மேலே ஏறுது. நாங்கள் ஆல்மோஸ்ட் ரூம் கிட்ட வந்துட்டோம். பட் ஆனால் ரூமோட ரீச்சபிள் பார்த்தீங்கன்னா ரொம்ப இதுவாக தான் இருக்குது, அட்வென்ச்சராக தான் இருக்குது. கொஞ்சம் கிட்ட போகும்.
ஓகே அந்த லைட் இது பாருங்க கேட்டில் எங்கே அதுவா நேராக இருக்காது. மேலே ஏற்ற முடியுமா? உள்ளே விட்டுருலாமா? மேலே ஏற்றணும்ண்ணா. ஏற்றலாம் கேட்டில் லைட் போட்டிருக்கா தான். இதாம்மா ஃபைனலாக நம்மளோட டெஸ்டினேஷன் வந்துட்டோம். எஸ், இதுதான் நாங்கள் தங்க போகிற ரூம். ஸோ சூப்பர். நைட்டில் பார்த்தீங்கன்னா நைட்டில் இப்போதைக்கு வியூ உங்களால் பார்க்க முடியாது. நாங்கள் காலையில் எடுத்து உங்களுக்கான கரெக்டான வியூ நாங்கள் இது பண்ணுறோம். டேய் ஃப்ரண்ட்டில் போடா டேய். வா வா வா. அப்படியே நாங்கள் கார் பார்க் பண்ணுறோம் இப்போது. கல் வேணாம், நீ வா மச்சி. வா வரலாமா? அப்படியே ரைட் எடுத்து வா. வா வா வா. ஆமாம், நல்லா உள்ள வந்துரு, இன்னும் உள்ள வந்துரு. வரலாம் வா, கொஞ்சம் தள்ளிங்க போ. ஃபைனலி பார்க் த கார். ஸோ ரூமுக்கு இப்போ தான் வந்து ரீச் ஆகணும். ஆக்சுவலாக இது வந்து வாகமன் டவுன்லேருந்து 22 கிலோமீட்டர்ஸ் அவே. லைட் ஒன்று தான் இருக்குது. 22 கிலோமீட்டர்ஸ் அவே. உங்களுக்கு வந்து ஒரு வில்லா மாதிரி தான் எடுத்துருக்கோம் நாங்கள். ஃபுல் வில்லா உள்ளே வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். தென் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வில்லாவுக்கு எதிர்த்த மாதிரியே வந்து வேலி இருக்குது. இது பார்த்தீங்கன்னா தெரியும் வேலி இருக்குது. நான் உங்களுக்கு மார்னிங் வந்து காட்டுறேன். சூப்பராக இருக்குங்க. பட் ஆனால் என்ன ஒன்று அவுட் சைடில் இருக்குது. நீங்கள் ஃபேமிலினா கொஞ்சம் யோசிக்கணும். பேச்சுலர்ஸ்னால் பிரச்சனை இல்லை. நாங்கள் பேச்சுலர்ஸ் வந்துடுவோம். ஸோ நோ ப்ராப்ளம். நல்லாயிருக்கு. உங்களுக்கு உள்ளே கட்டுறேன். 3 ட்ரிபிள் பெட்ரூம் அண்ட் 1 கிச்சன் அட்டாச் பாத்ரூமோட. இது வந்து ஃபஸ்ட் பெட்ரூமு. இது கிச்சன். இது வந்து செகண்ட் பெட்ரூம். இது ஜென்ரல் பாத்ரூம் அண்ட் டாய்லெட். இது வந்து தேர்ட் பெட்ரூம். இதில் அட்டாச்டு பாத்ரூம் இருக்குது. உள்ளே இருக்காங்க ஆள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தங்கியிருக்கிற ரூம் இதுதான். இதில் வாசலில் நைட்டு எவ்வளோ பெரிய தேல் பார்த்தீங்கன்னா, எவ்வளோ பெருசு பாருங்கள். ஸோ வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து வாகமனை சுற்றி பார்க்குறது வந்து வீடியோவை காட்டுறேன். தென் ரொம்ப டயர்டாக இருக்குது மக்களே. ஒன் டே தூங்கலை. ஸோ நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். பை. சொல்கிறா. ஹாய், அண்ட் தென் டாடா, see you.